நீ வெறுமனை கத்துறதுக்கும் நீ வெறுமனை கூப்பாட போட படம் எடுக்கல. அவன் ஏன் வச்சுக்கோ, புரியுதா? சும்மா சும்மா கத்திட்டே கூடாது. படம் எதுக்காக அதை புரிஞ்சுக்கோ. எதுக்காக நீங்க தேட்டருக்கு வந்திருக்க? எங்கேயாவது கத்துட்டு போதும் தேட்டருக்கு வந்திருக்க. எதுக்கு எடுத்தாலும் கத்திட்டு என்ன அர்த்தம்? ஏன் எல்லாம் எல்லா இடத்துலையும் கத்திட்டே இருக்கீங்க? நான் உங்களை பார்த்து தான் சரியா எல்லாருமே. ஓகேவா? முதல்ல எங்கிட்ட பேசுங்க. முதல்ல எங்கிட்ட பேசுங்க. நான் சொல்றதை கேளுங்க. சினிமாங்கிறது பார்த்து புரிஞ்சு சந்தோஷமா போறதுதான். வெறும் ஒருத்தரை பார்த்து கட்டி கூப்பாடு போட்டு அம்மா போறதுக்கு இல்ல. புரியுதா? நான் படம் எடுத்தது நீங்க என்னை கட்டி கூப்பாடு போய் கடவுள் மாதிரி நினைக்கிறது இல்ல. புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அமைதியா என்னை நேசிச்சா போதும். இது தள்ளி நின்று நீங்க பார்த்தா போதும். நான் சொல்றதை கேட்டா போதும். புரியுதா? எனக்கு இது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க மாறினா கத்துறது வந்து என் கூட பிறந்த தம்பி மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா? தயவுசெய்து சொல்றேன், நீங்க எல்லாரும் சினிமா மட்டும் பார்க்காத. சினிமாவுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிற காரணம் வெறுமா நீ கத்திட்டு கூப்பாடு போட்டு போறது இல்ல. நம்ம ஊரை புரிஞ்சுக்கோ, நம்ம மண்ணை புரிஞ்சுக்கோ. சந்தோஷமா இரு, ஒருத்தர நேசி, அன்பா இரு. யாரையும் துன்புறுத்தாத, யாரையும் எதிரியா நினைக்காத, யாரையும் கஷ்டப்படுத்தாத. புரியுதா? எல்லாரும் ஒன்னா அன்பா இந்த மண்ணோட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் வந்து. ஓகேவா? அம்மா அப்பா நேசி. புரியுதா? தயவுசெய்து சொல்றேன், சும்மா கத்திக்கிட்டு அமைதியா படத்தை பாருங்க. அமைதியா பாரு, அழகா பாரு. ஒய்ஃபோட, மனைவியோட, காதலியோட, குழந்தையோட படத்தை பாரு. இப்படி பண்ணீங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. புரியுதா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. புரியுதா? உனக்கு யாரையுமே உங்களுக்கு பாத்துறாங்க கொஞ்சம் நல்லா சொல்ற. சினிமா போத கிடையாது. கண்ணிலை மறந்துட்ட சாயம் கொடுக்கல கத்துறதுக்கு. உனக்கு கொடுத்த புத்தகம். புரியுதா? என்னோட சினிமா புத்தகமா ஆசைப்படுறேன். நான் உனக்கு சாராயம் கொடுத்து ஆடுறதுக்காக வரல. தயவு செஞ்சு சாராயம் கொடுத்த மாதிரி ஆடாதீங்க. சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு. தூவங்களை பேசுவோம். ஓகே? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல விரும்புறேன். சார் சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு ஒரு சினிமா கிடையாது. இது வந்து என் வாழ்க்கை. திருநெல்வேலியில ஒரு வாழ்க்கை வாழ்த்துட்டு இந்த படத்துல நினைச்சேன். சென்னை எப்படி ஊரோ அதே மாதிரி திருநெல்வேலியோ எவ்வளவுதான் எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அந்த ஷோ நேராச்சு. பைசல ஒவ்வொரு மாநில படம் போதும் உங்களோட சொந்த தம்பியா அண்ணனா நினைச்சு என் படத்தை கொண்டாடுற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அமைதியா வீட்டுக்கு போங்க. சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. சரி சார், ரெண்டு கேள்வி மட்டும் சார். ரெண்டு கொஸ்டின்ஸ் மட்டும். சார்